தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நானே தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நானே தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே வண்ணமானே உன் பின்னாலத்தான் வந்தேன் நானே வண்ணமானே என் தாய்மடியாகுது உணழல் தானே தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நானே தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே வரும் கனவானியே தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நானே தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே ఆద్యమ్మా ఆద్యా పట్టుమా ఎంచుకలమ్మడా ఆద్యమ్మా ఎంచుకలమ్మడా ఆద్యమ్మా హలో గుడ్ మార్నింగ్ ஆத்யா முடித்துடலாமா ஆது கைப்பையில் சந்தோஷம் காத்தோட பூவீசும் வண்ணத்து தாளுக்குள் அன்பாகிறோம் பூமிக்கு வேணும்னு விண்தாவும் மீனொன்னு வந்தாலே என்னால கொண்டாடுறோம் எந்த சோகங்கள் வந்தாலும் நான் என்ன சுத்தி இருப்பேன் தடுப்பேன் நீ பூத்திட எந்த சாமிக்கு முன்னாலும் நான் கேட்பதெல்லாம் சிரிச்சு செழிச்சு நீ வாண்டிட தாராட்டு நாளுங்கள் பாராட்டு நாளிங்கு தாராட்டு நாள் உன்னை பாராட்டு நாள் அந்த மேகங்கள் தீ சொட்ட காற்றெல்லாம் கை கட்ட பூமிக்கு நீ வந்த தாராட்டு நாள் பூவே சரி வைலே ஆத்யா நம் வாழ்க்கையே மண் சேரவே
பெற்ற கடன்தானே, அதை தீர்க்கவே எல்லோரிலும் சிரிப்பூட்டி நகர்ந்தோம். வாழ்வில்லை என்று காண்பிக்கும் பாசங்கள், வேறெல்லாமே வேண்டாத வேஷங்கள். விழாவோ கனாவோ விடாத வினாவோ, உன் கைகள் விடேன் என்று தோல் சாய்க்கும் நேச. பாராட்டு நான் உன்னை, பாராட்டு நான் இங்கு, பாராட்டு நான் உன்னை, பாராட்டு நான் அந்த மேகங்கள் நீ சொட்ட காற்றெல்லாம் கை கட்ட பூமிக்கு நீ வந்த பாராட்டு நாள் பூவே. நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே, ஓடி வரவெல்லாமே ஒரு பிள்ளையானதே. சிறு சிறு சிரிப்பெல்லாமே என்னை வாழச் சொல்லுதே. கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாத என் உயிரே. நீதானே யாருக்கெல்லாமே, என் செல்ல மகனே. கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே. ஒன்ன நீங்காது என்னோட கால்கள், ஒன்ன கொண்டாட உண்டான தோள்கள். சிறு விழியால் கதை கதையா நீ பேச வேணும், உலகத்துக்கே கதை வடைப்போ நீயும் நானும். கேட்காமலே உனக்கென தர உயிர் இருக்குது. கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாத என் உயிரே. நீதானே யாருக்கெல்லாமே, என் செல்ல மகனே. கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே. Hi Adya. Actually we had a thing like எங்கள் 3 பேர்த்தோட பர்த்டே எப்பயுமே வந்து ஒட்டுக்கா செலிப்ரேட் பண்ணணுன்னு ஒரு விஷ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் 2 இயர்ஸாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். பட் லக்கிலி when she got married we were so happy, and the first birthday வந்து அவளுக்கு தான் வந்துச்சு. because hers was in May, mine was in July, hers was in December. ஸோ சரி ஓகே ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆஃப்டர் மேரேஜ் நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு கூப்பிட்டப்போ 1 month ஃபுல்லாக பிளான்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் ஓகேனா அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 days பிஃபோர் கூப்பிட்டு இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னா, தென் we were like ஓகே சரி நியூலி மேரிட்ல நீ வராத, நாங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிறவெல்லாம் பிளான் பண்ணதுக்கு, அப்படியா பெருசாக என்னால் செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா என்ன இப்படி சொல்கிறா அவன். நாங்கள் என்ன சரி நியூலி மேரிட்ல அவள் கூட இருக்கணும்னு, கௌதம் கூட இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு விட்டுட்டோம். கடைசியில் பார்த்தா கூப்பிட்டு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சா அவன் எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக கொடுத்தான். கொடுத்துட்டு அப்புறம் ஒன்றும் இல்லை கூப்பிட்டு
ஒன்றும் இல்லை 2 லைன் மட்டும் வந்திருக்கு அப்படின்னா என்ன 2 லைன் புரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஓ மை காட் we were so happy because அவளுக்கும் அது அன்எக்ஸ்பெக்டட் தான், எங்களுக்கும் அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான், பட் we were so happy. ஹாய், இவங்க தான் வந்து மாமா, நான் அத்தை. ஃபஸ்ட்டு வந்து பேபியோட ப்ரெக்னென்சி நியூஸ் வந்து எப்படி சொன்னாங்கன்னா, எங்களுக்கு சர்ப்ரைஸ் நாங்கள் வந்து அரவக்குறிச்சி இருக்கோம். பவி பர்த்டே அப்போ சொன்னேன் கரெக்டா? correct. பவி May 15th. May 15th. ரொம்ப இதாக இருந்துச்சு, எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொன்று வந்து அவளே ஒரு குழந்தை, அவளுக்கு குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு நினைச்சு சர்ப்ரைஸ் ஆனோம். Jan 9 பேபி பிறந்தது. ஆதியா வாஸ் ஸோ ஹெல்த்தி பேபி, ஃபுல் டேர்ம் பேபி. we're so happy for that actually. அதுக்கப்புறம் we went to the hospital. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்போ நல்ல சப்பியாக கொழுக்கு நல்லா இருந்தா ஆதியா. அதெல்லாம் விட அந்த குழந்தை பிறந்து முதல்ல நான் தான் கையில் வாங்கினேன். வெளியே வரும்போது எப்படிதான் பார்த்தா லைக் அது ஆக்சுவலி வந்துட்டு இப்போ வெள்ளம் வருது பெட்டா ஜென்ரேஷன்ஸ் மாதிரி வந்தோடனே வந்து லுக்கிட்டு போறாங்க எல்லாத்தையும் சுத்தி முத்தியும். அதே பார்வை இன்னும் இருக்கு. நான் தான் ஃபஸ்ட்டு கையில் வாங்கினேன். நான் தான் என் கையால் ஃபஸ்ட்டு அந்த சக்கரை தண்ணி நான் தான் ஊற்றினேன். அதெல்லாம் வெரி எங்களுக்கும் ஃப்ரெண்டு குழந்தை, ஷீஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ் ஆதியா. நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். ஸோ அவளோட லைக் ஷீ இஸ் லைக் First kid. டாட்டர் மாதிரி எங்களுக்கு. அவளை ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்தப்போ குட்டியாக இவ்வளோ ஊண்டு தான் இருந்தா. ஏன்னா எங்க ஃப்ரெண்டு தனியா ஒரு ஆளா பார்த்துட்டு திரும்ப ஒரு as a mother பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த டிரான்சிஷன் வந்து இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த but it was too quick too. ரொம்ப டக்குன்னு போயிடுச்சு. இப்போ பார்த்தா டக்குன்னு இவ்வளோ பெரிய பாப்பா ஆகி மொட்டை போட்டு காது குத்துற அளவு படுதுதா. பட் we are very happy to be a part of Adya's journey along with Manju. Yeah. And we wish you all எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஹாப்பியாக ஜாலியாக சமத்தாக இருக்கணும்னு we always pray for her. So that's a small gift for you. ஆதியா பட்டு அம்மா எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அதே மாதிரி we both love you the same thing. If you can't call அம்மா you can always call us both. சரியா? we love you so much. லக்கி சாம், எங்களுக்கு லக்கி சாம். அழகான குழந்தை, நல்லா ஸ்மார்ட், பயங்கர இது. என்ன ஆக்சுவலி தேவனமலை வரைக்கும் தான் வந்திருக்கு. ஆமா, பார்க்கலாம். தேவராஜ் வரைக்கும் ஒரு துளி கூட இல்லை. முக்கியமாக அதை நோட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிடாதீங்க.